ஆர்கே, இந்த மோதல்கள் ரொம்ப கடுமையா தானே இருக்கு. இதுல போய் நீங்க எப்படி வேறு ஒரு பார்வை வைக்கிறீங்க? ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. அவங்க அணியில இருக்கக்கூடியவர்களும் அதே தான் சொல்றாங்க. இன்னைக்கு திரு கடம்பூர் ராஜு கடுமையா ரியாக்ட் பண்ணிருக்காரு, திரு கே பி முனுசாமி ரியாக்ட் பண்றாரு. அப்படின்னா அவங்க உறுதியா அதிமுக தனித்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதே நேரத்தில் திரு அண்ணாமலையும் பிஜேபி இங்க எப்படி வேலை செய்யும், மற்ற நாட்களை போல இல்ல, என்னுடைய தலைமையில நான் ஒரு ஃபங்க்ஷனிங் வச்சிருக்கேன், இங்க நிரூபிப்போம், 26 அரசியலுக்கு நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வரோம். ரெண்டு பேருமே ஆட்சி பொறுப்புக்கு வருவோங்கிற இடத்துல முரண்படுறாங்களா? அப்போ 26ங்கிற இடத்துல இல்ல, மலையாளத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, ஆணையை பிடிக்கணும், யானை பயப்படணும், ஆனால் பாக்கி இருக்கின்ற மேட்டர் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம், பூனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யானை யாரு? அங்க இருக்கின்ற அமித்ஷா, மோடி, இவர்களை மதித்து தான் நடக்க வேண்டும் என்றதில் அதிமுகவில் மாற்று கருத்து இல்லை. இதுவரை மோடியை பத்தியோ அமித்ஷாவை பத்தியோ பாஜக நேஷனல் லீடர்ஷிப் பத்தியோ ஒரு வார்த்தை இவர்களை யாரும் பேசவில்லை. அண்ணாமலை பத்தி பேசுகிறார்கள். அண்ணாமலை எப்படி இங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது. அதாவது BL சந்தோஷனுடைய சப்போர்ட் இருக்குது. முடிவெடுத்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை கேட்காம தேசிய தலைமை எடுக்காது இல்லையா? இல்ல, அது சொல்ல முடியாது. நமக்கு அது அந்த இன்டர்னல் ஒர்க்கிங்ஸ் அப்கோர்ஸ் கருத்து கேட்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. பட் அப்படி இருந்தால் கூட நேஷனல் லீடர்ஷிப் என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது அதிமுக கம்யூனிகேட் பண்றது நிச்சயமாக அது இவர் மூலியம் கிடையாது, அண்ணாமலை மூலியம் கிடையாது, நேராக தான் பேசுவாங்க. அப்போ அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அண்ணாமலையை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலைக்கு நிச்சயமாக அந்த இம்மெச்சூரிட்டி இருக்குது. இப்போ பாஜக என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 91 செய்த அதே தவறு தான். 91 காங்கிரஸ் தனியாக நின்றிருந்தால் நிச்சயமாக இங்கே ஆட்சியை பிடித்திருக்க முடியும், இல்லை என்றால் அதுக்கு அருகாமையில் வந்திருக்க முடியும் என்றதுதான் என்னுடைய கருத்து. அது குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய அந்த படுகொலைக்கு பின்னால் அதே மாதிரி அதே தவறு தான் 2017 எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து இங்க பாஜக அதே தவறை செய்திருக்கிறது. அதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்கின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எடப்பாடியை ஃபேவர் பண்ற மாதிரி எல்லா கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பாக்குறாங்க, சட்டமன்றம் அல்லது மாநிலத்தை கவனிக்கிறது இல்ல அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக 2017 இருந்து பாஜக தான் ஆப்போசிஷன் பார்ட்டி என்று நம்ம மீடியால எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அது களத்துல எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா அதிமுக அந்த ஸ்பேஸ் விட்டா தான் வரும். அதை ஏன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு புரியவில்லை. இன்னைக்கு ப்ராப் டப் அதிமுக கம்ப்ளீட்டாக ப்ராப் டப் அது பாஜக தான் செய்கிறது. இந்த சமீபத்தில் கூட எவ்வளோ ஈரோடு ஈஸ்ட்ல ஆனாலும் சரி எல்லாத்திலையும் அடக்கி வாசித்துக் கொண்டு பாஜக ஒரு செகண்ட் லெவல் கட்சியாக மாறிவிட்டது இல்லையா? அதனுடைய தேவை என்ன என்று நான் கேட்கிறேன். அது நிச்சயமாக 2024 கணக்கு தான். இந்த ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ்க்காக பாஜக இங்க இருக்கின்ற தன்னுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரெங்த்தை இல்லை என்றால் அது இரண்டாவது பெரிய கட்சியை வளர்க்க வாய்ப்பை எழுந்து விட்டது. சுருக்கமா ஒரு வரியில திரு மணிகண்டன், இந்த விமர்சனங்களை திரு எஸ் ஸ்ரீராம் வச்சிருந்தாரு, உங்க பதில் ரொம்ப சுருக்கமா நிறைய. சார், 2017 அம்மா அவர்கள் அமைத்து கொடுத்த ஆட்சி கமுந்து போயிடக்கூடாது, அதுக்கு பாஜக உதவுச்சு அப்படிங்கிற நன்றி விசுவாசத்துக்கு தான் பாஜக என்ற சுமையை, பாஜக என்ற சிலுவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 தேர்தலில் சுமந்து தோல்வியை தழுவினார். பாஜக சட்டமன்ற இடைத்தேர்தலில் 24 தேர்தலுக்கு கூட்டணி தொடரும் சொன்னாரு. இல்ல, சட்டமன்ற இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு கூட்டணி தொடரும். அதுக்குள்ள என்ன மாற்றம்? நான் இன்னைக்கு காலையில நான் அதிமுக முன்னணி தலைவர்கிட்ட பேசுறேன். ஈரோடு கிழக்கோடு கூட்டணி முடிந்தது. பின்பு 2024 தேர்தல் வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை பற்றி பேசுவார், சிந்திப்பார். திரு ஸ்ரீராம் சுருக்கமா, அப்ப அதிமுக கிட்டத்தட்ட வெகு தூரம் போயிடுச்சுன்னு பார்க்க வேண்டியது. பேசுறதோட தலைவர்கள் நிச்சயமாக காலத்தை நேர்கொண்டு ஒரு சுமூகமான ஒரு டிசிஷன் எடுப்பாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக எதற்கும் துணிவாக எந்த கட்சியும் இருக்கும் என்பதிலும் எனக்கு ஐயமில்லை. நிகழ்ச்சியில பங்கிட்ட விருந்தினருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.